மக்களினுடைய நம்பிக்கையை பெற தவறியவர்கள் மீண்டும் அந்த நம்பிக்கையே பெற முடியாதவர்கள் தான் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா போய் விசிகேல இருந்தார். அந்த கட்சியில் குழப்பம் விளைவிச்சதுனால தான் அவர் வெளியே தள்ளப்பட்டார். அதுக்கு முன்னாடி திமுகவில் பிகேக்கு கீழே 1500 பேர் வேலை பார்த்த ஒருத்தரில் தான் அவர் ஒன்றும் கீ பர்சனாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை பார்த்ததுனாலே தகுதி வந்துருமானா கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் கன்சிடரேஷன்லேயும் வச்சுக்கவே வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா? ஆனால் பிசிகேல போய் ஒரு வேலை பார்க்குறாரு, திரும்ப குழப்பம் விளைவிக்க முயற்சி பண்ணுறாரு, திரும்ப போயிட்டார். அவருக்கு பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பர்சனல் அஜெண்டா வச்சுருக்காரு. அவங்க மாமனார் சொத்தையும் அவர் சொத்தையும் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இடி கேஸில் இருக்காங்க. அப்போ பாஜகவுக்கு வேலை பார்க்கணும். அப்போ திமுக கூட்டணியை கலைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. விசிகே திரும்ப குழப்ப பார்க்குறாரு. அவர் தெளிவாக இருந்ததுனால இவர் வெளியே போயிட்டாப்ல. ஆதவ அர்ஜுனா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போவும் பிஜேபிக்கு தான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிவிகேலேருந்து அவர் அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போட்டது யார்? ஆதவ அர்ஜுனா தானே போட்டார். அதனால தானே இன்றைக்கி சிபிஐயில் போய் கேஸ் நிற்கிது. சிபிஐயில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருந்து தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. இந்த வழக்கு எப்படி அங்கே போச்சு? ஆதவ அர்ஜுனாவுடைய எஃபர்ட் தான். பாரதிய ஜனதா கையில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளோதானே.